குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ரொம்ப மோட்டிவேட் பண்ணதுக்கு. இப்போ வந்து காலையில் என்ன பண்ணலான்னா லெமன் ரைஸ். இன்னைக்கு சிம்பிள் ரெசிபி தான், ஏன்னா எனக்கு ஸ்கூல் லீவு பெங்களூரில். இன்றைக்கி கௌரி ஹப்பான்வாங்க, கௌரி பண்டிகை இன்றைக்கி. நாளைக்கு புளியார் பண்டிகை, விநாயகர் சதுர்த்தி. ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து லெமன் ரைஸ், அந்த பக்கம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கும் சேம் 2 ஸ்பூன் எண்ணெய். இந்த பக்கம் கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம்ப மிளகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஏன்னா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் இதில் வந்து உளுத்தம்பருப்பு, இதுலேயும் இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லெமன் ரைஸ்க்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டாக்கா, உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டாக்கா பாருங்கள். கருவேப்பிலை இந்த பக்கமும் கருவேப்பிலை போட்டுக்கணும். இதை வந்து என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறது. இப்போ லெமன் ரைஸுக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதில் வந்து இருங்க நிமிஷம். இப்போ இதில் என்ன போட்டிருக்கேன்னா உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இதுலேயும் உப்பு மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து லெமன் ஜூஸு ஊற்றிருக்கேன். ஓகேங்களா? இந்த லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது முடிச்சு பிறகு காட்டுறேன். இது வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இருக்குது வெங்காயம் அதெல்லாம் போடணுன்னு அவசியமே இல்லை. இங்கே என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். ஈஸியாக சீக்கிரமாக பண்ணி முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதி வருது பாருங்கள். இது நல்லா கொதி வரும்போதே இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இதுவும் அதே மாதிரி தான். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். பொட்டேட்டோ ஃப்ரையும் லெமன் ரைஸும் சர்வ் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கௌரி கணேஷா பண்டிகை வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். புளியார் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். பாய்.